அடிமைன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, கடவுள் அடிமைன்னு சொல்லலை, அடிமையை உருவகமாக சொல்கிறார். உதாரணத்திற்கு உங்களுக்கே தெரியும், பல தடவை படித்திருப்பீர்கள், அந்த பெண் ஒருத்தி கேட்பா இல்லையா, மேஜையிலிருந்து சிந்தக்கூடிய உணவை நாங்கள் இது பண்ணக்கூடாதா, நாய்களுக்கு கொடுக்கிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது, நாய்கள் அப்படின்னு ஒரு உருவகம் வருகிறது. அப்போ நம்மளாம் நாயா அப்படின்னு கேட்கக்கூடாது, அது ஒரு உருவகம். அதுபோன்று அடிமை என்ற வார்த்தை என்பது ஒரு உருவகம். அடிமைக்கு எப்படி சம்பளம் இல்லையோ அது போன்ற நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் நாம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் இங்கே அடிமையை வைத்து ஒரு ஓமை சொல்கிறார். இது அவரை இயேசுவை திருத்துறது மாதிரி விடுதலை இறைகளார் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த அடிமைங்கிற வார்த்தை எடுத்துட்டு பணியாளர்னு போட்டாங்க. பணியாளர் போட்டால் அந்த இடத்துல பொருந்தவே பொருந்தாது. அப்போ அந்த பணியாளர் சம்பளம் கேட்பானா இல்லையா? இந்த 10வது வசனம் எப்படி அவன் சொல்ல முடியும்? நான் என் கடமையை தான் செய்தேன்னு சொல்லுவானா? எனக்கு சம்பளம் முடியான்னு கேட்பான். திராட்சை தோட்ட பணியாளர் ஓமையில் பார்க்கிறோம் அல்லவா, இந்த காலையில் சேர்ந்தவன் சண்டை போடுறானா இல்லையா? அந்த மாதிரி சண்டை போடுற உரிமை நம்மிடம் இல்லை. அதுதான் இங்கே என்ன கேட்குறாருன்னா, உங்கள் அடிமை உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே உணவருந்த அமரும், என்னோடு அமரும் என்று உங்களில் எவராது சொல்வாரா? மாறாக எனக்கு உணவு முதல்ல ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? இதானே நம்ம சொல்லுவோம் ஒரு அடிமைட்ட, இதுதானே நியாயம். அது கொண்டுதான் நாம் என்ன செஞ்சோம் என்றால், அடிமைகளாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அடிமைகள், நான் அடிமை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளை பிறக்க விட்டுருக்க மாட்டார். என்ன அடிமைகள் அப்படின்னா, அந்த கடவுளின் குடும்பத்தில் நான் சேர்வேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதை செய்வேன், அதை செய்ததன் மூலமாக நான் உறவு கேட்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம்.